உங்கள் உங்கள் சுற்றுப்புற சூழலுக்கு உங்கள் முழு விழிப்புணர்வு நிலை திரும்பிய பிறகு ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து வெளிவிட்டவாறு உள்ளங்கைகளை உங்கள் கண்களின் மீது ஒற்றிக்கொண்டு பிறகு உங்களுக்காக தோன்றும் பொழுது மெல்ல மெல்ல உங்கள் கண்களை திறக்கலாம். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஜெய் குருதேவ். தம்ஸ் அப். எக்ஸலன்ட். தட்ஸ் இட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் பிரீத்தம் இங்க சித்ரா, நேற்றுக்கு சித்ராவை பார்த்தேன். நேற்றுக்கு ஐ பின் பிளெஸ்ட் டு சி சித்ரா. குருஜிஸ் விசிட் டு வெல்லோ. குருஜி வாண்ட்ஸ் டு ஸ்ப்ரெட் த மெசேஜ் டு ஈச் அண்ட் எவரி வில்லேஜ். அவர் என்ன நேற்றுக்கு வந்து வேலூர்ல சிருஷ்டின்னு நம்ம ஸ்ரீ வித்யா மந்திர் அவரோட ஸ்கூல் வித் மனு பகீஜன் அந்த காலத்துல இஸ் அ கிரேட் டோனர். இன்னைக்கு இருக்கக்கூடிய த காஸ்ட்லியஸ்ட் டவர்ஸ் இந்த நியூரி டவர்ஸ்ன்னு அண்ணா நகர் இருக்கிறது. அந்த கலாட்சேத்திர பக்கத்துல இருக்கிற பெரிய பங்களா எல்லாத்தையுமே வந்து நம்ம குருஜிக்கு அவர் கொடுத்துருக்கார். நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங்காக. ஐ நோ இட் சின்ஸ் 2000 இயர் 2004 நிறைய கோர்ஸ்லாம் நடக்கும். அந்த சிருஷ்டி குரூப் ஆஃப் ஸ்கூல் நேற்றுக்கு குருஜி வந்திருந்தார் வேலூர்ல. நாங்கெல்லாம் போயிருந்தோம். குருஜி வாஸ் தேர் ஃபார் டு இனாகுரேட். எப்படி கிராமங்களுக்கெல்லாம் இதை எடுத்துட்டு போனோம். கிராமங்கள் தான் இந்தியாவின் ஆணிவேர். அது நம்ம பத்திரமா பார்த்துக்கணும்ட்டு விசிட்டட் சென்னை. அதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் போயிட்டு, அப்புறம் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் போயிட்டு, அப்புறம் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை பார்த்து பேசிட்டு அப்புறம் வந்தார். எதுக்கு சொல்றேன்னு நீங்க அதுக்கு முன்னாடி அனுப்பிச்சிருந்த ஒரு வீடியோவை பார்த்திருக்கலாம். பெர்ஹாப்ஸ் அருண் might have circulated to you. Way back in the annals of history of India, கஜினி முகமது 17 முறை படையெடுத்து 18வது முறை படையெடுக்கிறச்சு தான் சோம்நாத் டெம்பிள் அந்த அற்புதமான கோவில் இருக்கக்கூடிய லிங்கத்தை சுக்குநூறா உடைச்சான் மூலவரன். அந்த துண்டுகள்லாம் எங்க இருக்குன்னு தெரியாது, போயிடுது காலத்தான். அதுல ஒரு துண்டானது நீங்க சர்க்குலேட் பண்ணீங்களா? வந்ததா? நான் வேணா இன்னைக்கு அனுப்புறேன். அதுல ஒரு துண்டானது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைதிக பிராமணர் வீட்டுல இருக்கு. அவர் வந்து அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அவர் தாத்தா இது 18வது நூற்றாண்டு. இப்ப நம்ம இருக்கிறது 21வது நூற்றாண்டு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இல்ல சாரி 8வது நூற்றாண்டு. வே பேக் ரஜினி முகமது கோரி முகமது. இப்ப இருக்குது ஏறக்குறைய 1300 வருடங்கள். அதுக்கப்புறமா அவருக்கு வந்து போன தலைமுறையில் காஞ்சி மகா பெரியவா கிட்ட போய் அவர் கேட்டிருக்கார், சுவாமி இந்த மாதிரி எங்க வீட்டுல பரம்பரையா இந்த லிங்கத்தோட ஒரு துண்டு இருக்கு, இது என்னன்னு தெரியாது, ஆனா செவி வழி செய்தியா சோமநாத் டெம்பிள் கோயில் இருந்தது ஒரு மூலவருடைய ஒரு துண்டு, என்ன பண்றது இது? அவர் பெரியவர் கையில வாங்கி பார்த்துட்டு ரொம்ப நல்லதா போச்சு. இது வந்து நடந்தது 1824ஆம் ஆண்டு. மார்க்கெட் 1924ஆம் ஆண்டு. சரியா 100 வருஷம் முன்னாடி காஞ்சி மகா பெரியவர் சொன்னார். அவர் என்ன சொல்லியிருக்கார், இதை பத்திரமா வச்சுக்கோங்க, யாருக்கும் காட்டாதீங்க, வீட்லயே வச்சுக்கோங்க, உங்க பரம்பரை வரட்டும். 100 வருஷத்துக்கு அப்புறமா பெங்களூர்ல ஒரு ஆச்சாரியா வருவா, அவர்கிட்ட பத்திரமா சேர்த்துடுங்க அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கார். இவங்களும் சிறை மேற்கொண்டு வச்சுக்கிட்டு கரெக்டா 2024 முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜனவரி 1ஆம் தேதி நம்ம பெங்களூர் ஆசிரமத்துக்கு போயிட்டு குருஜி கிட்ட அந்த சோம்நாத் லிங்கத்துடைய அந்த துண்டு சேர்த்திருக்காங்க. அப்ப குருஜி காட்டினார். வேணும் அந்த வீடியோ நான் அனுப்புறேன், நீங்க இருக்கா பார்த்திருப்பீங்க. He said it's a magnet, the geo magnet. அற்புதமான ஒரு சோம்நாத்தினுடைய லிங்கம் இது அப்படின்ட்டு செயலிச்சு அந்த கல்லு கடன்னு உருள்றது. அது குருஜி காட்டுறது, எல்லாருக்குமே காட்டுற. அது எப்படி நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டு அவர் சொல்றார், அப்பேற்பட்ட லிங்கம் அது சர்வ வல்லமையான காஸ்மிக் எனர்ஜியை உள்ளடக்கி
அந்த கோயில்ல யாரெல்லாம் போனாலும் அவளுக்கு நல்லது கொடுத்துட்டு இருந்தது. அது இப்படி பண்ணிட்டாங்க. சரி, டோன்ட் பாஸ்ட், இதை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்ட்டு காலகட்டத்துக்கு அவர் வந்து குருஜியிட சமர்ப்பிச்சது. இப்போ இதை நிச்சயமா மறுபடியும் நாம ஒரு கோயிலை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நேத்துக்கு குருஜி காஞ்சி இப்ப இருக்க விஜயேந்திர அவர்கிட்ட பேசுறப்ப அவர் சொல்லியிருக்காரு, இந்த பொறுப்பை உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன். இது போல பல இது சேரும். சேர்ந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் சோமநாத்ல ஒரு கோயிலை நம்ம நிர்மாணிப்போம். அப்போ ஒரு பெரிய லிங்கத்தை உருவாக்கி அதுக்குள்ள இதெல்லாம் வச்சு நாம கோவில நிர்மாணம் பண்ணுவோம் சொல்லியிருக்காரு. இதை நேற்று நடந்த அற்புதமான நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் குருதேவர் எல்லா ஆசிரியர்களுக்கும் சொன்னது, அங்க வந்த பொதுமக்களுக்கு சொன்னது. எனக்கு ஒரு 300 400 500 பேர் இருந்துரும் அந்த கூட்டத்துல. அவர் சொன்னது பின்கோடு. இந்தியாவில எத்தனை பின்கோடு இருக்கோ அத்தனை பின்கோட்லயும் குறைஞ்சபட்சம் 5 பேர் ஆர்ட் ஆஃப் லிவிங் பிரதிநிதிகள் இருக்கணும். ஒவ்வொரு கிராமத்தையும் நம்ம மாற்றணும்ட்டு எல்லாரையும் வந்து ஒரு குறிக்கும் ஒரு இது ஓட் எடுத்துக்க சொன்னார். நாங்க எல்லாருமே வந்து உறுதிமொழி எடுத்துட்டோம். நாங்கள் நிச்சயமாக இதை செயலாற்றுவோம் குருஜி. அவருக்கு ஒரே சந்தோஷம். அதுக்காக ரூரல் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு இனிஷியேஷன் ஃபார் 2 days அவளுக்கெல்லாம் வந்து அந்த மேனுவல் கொடுத்தாரு நேற்றுக்கு. இந்த அற்புதமான நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர, இது நடந்தது நேற்றுக்கு ஈவினிங் 4:30 to 5:30 half an hour குருஜி இருந்தார். நாங்கெல்லாம் 1:30 மணிக்கே போயிட்டோம். நல்ல நல்ல அற்புதமான ஏற்பாடுலாம் பண்ணியிருந்தார். அப்புறம் வீட்டுக்கு திரும்பி ராத்திரி 10 ஆயிடுச்சு. அது வேற விஷயம். ஆக இந்தியா தான் பாரத நாடு, பாரத புண்ணிய பூமிகள் எள்ளளவும் சந்தேகம் கிடையாது. ஏன் எதற்கெல்லாம் கேள்வியே கிடையாது, கேள்வியே கிடையாது. அப்பா யாருன்னு எனக்கு தெரியுமா? அப்பா யாருன்னு கேள்வி கேட்பியா நீ அம்மா கிட்ட? அம்மா சொல்லிதானே அப்பான்னு தெரியுது. ஸ்ரத்தா சபோரி, அடிப்படையே நம்பிக்கை தான். நம்பிக்கை தான் வாழ்க்கையே. அப்படி மூதாதையர்கள் வழி வழி வந்த மூதாதையர்கள் காலத்துல இன்றைக்கு நாம எப்போ சொன்ன 1924 காஞ்சி மகா பெரியவா சொல் 2100 வருஷம் காத்துக்கிட்டு இருந்து அந்த ஜெனரேஷன்ல வந்தவன் குருஜியிட்ட ஒப்படைச்சு இதெல்லாம் நடந்ததுன்னு இது நம்ம புத்திக்கு அப்பாற்பட்டது சார். அதனால நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். இந்த சமூகத்துல எது நடந்தாலும் கவலைப்படாது. துரியோதனன் இருந்தப்பதான் பாண்டவர்கள் இருந்தாங்க. அதனால ஒவ்வொரு சரித்திர சான்றுகளையும் ராமன் இருந்தப்போதான் ராவணன் இருந்தான். இது முடியாது. இது தொடர்ந்துட்டேதான் இருக்கும். காலம் காலமா தொடரும். நம்ம பேரனுங்க பேத்திங்க இது தொடரும். இதை பத்தி நம்ம கவலைப்பட்டோம்னா நம்ம பிராண சக்தி போயிடும். பிராண இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நேற்று குருஜி ரொம்ப சொன்னார், சாதனை பண்ணிக்கிட்டே இருங்க, பிராண சக்தியை வச்சுக்கோங்க, பாஸ்ட் பத்தி கவலைப்படாதீங்க, லிவ் இன் தி பிரசன்ட். அதனால உலகத்தில் நடப்பிதான் சமூகம். நாடகம் நடந்துதான் தீரணும். கதாநாயகன் வில்லன் இருக்கணும், அப்பதான் சுவைக்கும். வில்லன் நிலைக்கிட்டு நல்லா இருக்காது. அதை பத்தி கவலைப்படாம நாம அறவழியில் நடந்து அதை பத்தி யோசிச்சுட்டு வந்தேன். எனக்கு தோன்றதை நான் சொல்றேன். சிலப்பதிகாரம் என்பது இளங்கோவடிகள், சேரன் செங்குட்டுவனுடைய அண்ணன். அவர் தான் முடிசூட்டு விழா, அவர் தான் ராஜா ஆயிருக்கணும். அவர் சொன்ன இருக்க வேண்டாம், நான் வந்து இறைவனை நாட விரும்புகிறேன் அப்படின்றப்ப அவங்க கேட்கிறாங்க. கவுந்தி அடிகள் படிச்சிருப்பீங்க சிலப்பதிகாரம், 50 காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரம். இல்லப்பா, நீ இந்த உலகத்துக்கு தர்மத்தை போதிக்கிறதுக்காக ஒரு பெரிய காப்பியம் இயற்றி நான் கேட்கறச்சே, அவர் வந்து அந்த மதுரை காண்டம்னு இருக்கும் சிலப்பதிகாரம். அதுல 55வது வரியில அவர் சொல்ற, இந்த சிலப்பதிகாரத்தினுடைய அடிப்படையே 3 பிரின்சிபிள் தான். 3 கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு. என்ன என்றால், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து வந்தூட்டும் என்பதும், சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யும். சிலப்பதிகாரத்துல மதுரை காண்டம் ஒரு சாப்டர் வரும், அத்தியாயம் வரும். அதுல 55வது வரையிலிருந்து 60வது தான் ஒரு சுருங்க நட்சர் சொல்லிடுறார். என்னது? அரசியல் பிழைத்தார்க்கு அறம் கூற்றாவதும். உன்னை நம்பி ஒரு பெரிய ராஜ்யத்தையே ஒப்படைச்சிருக்காங்க செங்குட்டுவா, நீ சேரன் அரசன், ஜனங்களுக்கு நல்லது பண்ணும், அப்பதான் நீ நல்லா இருப்ப. நீ உன்னுடைய அறத்திலிருந்து பிழைந்தால் எந்த தர்மத்தை வெட்டியோ அந்த தர்மமே உனக்கு யமனா வந்து விடியும்.
உன்னால நிம்மதியா தூங்க முடியாது, உன்னால நிம்மதியா சாப்பிட முடியாது, உன்னால அன்பா இருக்க முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது. எப்ப இது? கிபி 2ஆம் நூற்றாண்டு. மைண்ட் யூ, சிலப்பதிகாரம் இயற்றப்பட்டது கிபி 2ஆம் நூற்றாண்டு. இப்ப இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டு. 1900 வருடங்கள் கடந்து போனாலும் உண்மை உண்மைதான். இன்னைக்கு அன்னைக்கு கங்கை நீதி இருந்தது, இன்னைக்கு அதே கங்கை நீதி தான். அப்ப இமயமலை இருந்தது, இப்போ இமயமலை. நீதி என்றும் மாறாதுங்க. நம்ம தான் புரிஞ்சுக்கணும், நம்ம தான் திருத்திக்கணும், நம்ம தான் எது நல்லது தெரிஞ்சுக்கணும். அரசியல் பிழைத்தார்க்கு அறம் கூற்றாவதும். நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நான் இன்னைக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே சொல்றதை பத்தி, எதை பத்தியும் கவலைப்படணும். யூடியூபை பத்தி டோன்ட் கன்ஃபியூஸ். நீங்க யோகா பண்ணுங்க, உங்க பிராண சக்தியை நல்லா வச்சுக்கோங்க. உங்களை சுத்தி எல்லாமா உங்க நிம்மதி உங்க கூட இருக்கும், உங்க சந்தோஷம் உங்க கூட இருக்கும், உங்க ஆரோக்கியம் உங்க கூட இருக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க, ஆரோக்கியமா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க. அது எப்படின்னு கேட்காதீங்க. பிகாஸ் த ஜியோமேக்னட்டிசம் கெட்ஸ் அலைன்ட் வித் யுவர் பயோமேக்னட்டிசம். நம்முடைய முதுகன் தண்டு தான் இந்த அற்புதமானது. அதுல இருக்கக்கூடிய செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் always it gets vibrated by your thoughts, the pattern of your thinking. So நம்ம திங்கிங் நேர்படியா வச்சுக்கிட்டோம்னா அது கடகடான அலைன்மெண்ட் ஆகி ஜியோமேக்னட்டிசத்தோட ஆனந்தமா இருக்கும். அந்த சச்சிதானந்த தத்துவம் ஒவ்வொரு உயிரிலும் இருக்கு. முக்கியமா அது மனித உருவில் தான் பரிமளிக்கிறது. சோ நம்ம காப்பாத்திக்கிட்டோம்னா, நம்ம வீட்டை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டோம்னா, பக்கத்து வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா தானா சுத்தமா இருக்கும். இது அனுபவத்தால பேசிக்கிட்டு இருக்கேன், வாய்ஸ் அவடால் கிடையாது. அதனால சமூகம்னு இப்படிதான் இருக்கும். யூடியூபை பத்தி தயவுசெய்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காரு. இன்னைக்கு மனம் அலைப்பாயிரத்துக்கு 1008 காரணங்கள் இருக்கும். அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நான் பிராணசக்தி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்படியா 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 நொன்னு நூலா போயிடும். நெவர். ஆல்வேஸ் டூ த கிரியா ரெகுலர்லி அண்ட் கீப் ஸ்மைலிங் எவ்ரிதிங். நீங்க மாறினீங்கன்னா உங்களுக்கு சுத்தி அத்தனையும் மறுபடியும் வரலாம். அரசியல் பிழைத்தார்க்கு அறம் கூற்றாவதும். மாத்த முடியாது சார். கிபி 2ஆம் நூற்றாண்டுல இருந்து நமக்கு எனக்கு தெரிஞ்சு மகாத்மா காந்தி இருந்தார், அதுக்கப்புறமா கோட்ஸே இருந்தார், அதுக்கப்புறமா இந்திரா காந்தி வந்தாங்க, அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி வந்தாங்க. மாறிக்கிட்டே இருக்கு, எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா யார் சந்தோஷமா இருக்காங்கன்ட்டு உங்களுக்கு தெரியும். அடுத்தது, உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும். ஒரு பத்தினி தெய்வமாக அன்பின் அறத்தின் வழி நடந்து அன்பை அடிப்படையாக கொண்டு ஒரு தாயாக கண்ணகி என்றைக்குமே தன்னுடைய பத்தினியுடைய தன்மையிலிருந்து மாறவே இல்லை. அவருடைய வருத்தம் எல்லாம் தன்னுடைய கணவன் தன்னை விட்டு போனா எப்படி தன்னை மறுபடியும் கொண்டு வருதுன்றத ஒண்ணுதான் குறிக்கோளா இருந்தது. கடைசியில மாதவியை கூட அவங்க இருக்கல. தட்ஸ் த கிரேட்டஸ்ட் பாயிண்ட். குருஜி ஆல்வேஸ் சேஸ் நெவர் ஹேட் எனிபடி. தெரியாது நமக்கு, சமய சந்தர்ப்பம் தெரியாது. நெவர் பி ஜட்ஜ்மெண்டல், நெவர் பி ஜட்ஜ்மெண்டல். நேத்தி பார்த்த ஃப்ரெண்டு இன்னைக்கு உங்க ஸ்மைல் பண்ணலன்னு உங்களை பார்த்து அவருக்கு 1008 இருக்குல்ல காரணங்கள் வீட்டுல. நேத்தி வரைக்கும் க்ளோஸா இருந்துட்டு நீ ஸ்மைல் பண்ணேன்னு கோவிச்சுக்காதீங்க. we don't know about the background. நீங்க அன்பை மட்டுமே கொடுங்க, அன்கண்டிஷனல் லவ் and never be judgmental. அது போல கண்ணகி கடைசி வரைக்கும் அந்த கோபம் எல்லாம் வந்து தன் கணவனை எப்படி அநியாயமா கொண்டுட்டாங்களேங்கிறத உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்தூட்டும் என்பதும். நீ செஞ்சவினை பிறர்க்கென்னா முற்பகல் செய்யும், தமக்கென்னா பிற்பகல் தானே விழும். தன்னெஞ்செறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ரொம்ப 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 உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளது. எப்பவுமே அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தம்ரும் எத்தனை கோள்கள் மாறினாலும், எத்தனை காலங்கள் மாறினாலும், எத்தனை யுகங்கள் மாறினாலும் இந்த நியதி மாறாது. கோடை காலத்திற்கு பின்பு மழைக்காலம் தான், மழைக்காலத்திற்கு பின்பு குளிர்காலம், குளிர்காலத்திற்கு பின்பு பனிக்காலம், இளவேநீர் காலம், மறுபடியும் சுழற்சி. எவ்ரிதிங் இஸ் a cyclic order. முந்த நாள் போன 10 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா வயிற்றுல கர்ப்பத்துல குழந்தையா இருந்ததாம இன்னைக்கு ஸ்கூல்ல முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு இன்னைக்கு நாம ஒரு தாயா தந்தையா இருக்கும். இது தொடரும். இதுதான் இரு டியூவாலிட்டி. ஆப்போசிட் வேல்யூஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர். குருஜி சொன்னது ஒண்ணுமே கிடையாது. ஆப்போசிட் வேல்யூஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி. வாழ்க்கை என்பது ஒரு சுழற்சி. அனுபவங்களின் கோர்வைதான் வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையை சீரா வச்சுக்கோங்க. உங்களோட சுத்தி எல்லாருமா. மத்தவனை பத்தி கமெண்ட் பண்ணாது. யூ ஆர் நாட் அ ஜட்ஜ்,
You cannot judge because your intellect is limited depending upon the 5 sensory perceptions. இந்த ஐம்பொறிகளுக்கும் அப்பாற்பட்டது எவ்வளவு இருக்கு, எவ்வளவு இருக்கு, எவ்வளவு. எனவே அடுத்தது, சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்வோம். கிபி 2ஆம் நூற்றாண்டில் இளங்கோவடிகள் சொன்னது இன்றைக்கும் அதுதான் உண்மை. அதுல ஒரு திருக்குறள் ரொம்ப அழகா ஞாபகம் இருக்கு. என்னன்னா, மறந்தும் பிறன்கேடு சூழற்க, தப்பி தவறி கூட மற்றவனுக்கு கெட்டதை நினைக்காத. மறந்தும் பிறன் கேடு சூழற்க, சூழின் அப்படி இந்த மனசுல வஞ்சம் வச்சுக்கிட்டு கெக்க பெக்க பண்ணின அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. அந்த தர்ம தேவதை உன்னை வச்சு செய்வான், உன்னை வச்சு செய்வான். அது எப்படின்னு தெரியாது. இது திருவள்ளுவரின் நீதி நூலின் வாக்கு. மறந்தும் பிறன் கேடு சூழ. ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டா, நம்ம குடும்பத்திலேயே எவ்வளவு நடக்கிறது. அப்பா தம்பி தாங்க சீர் செய்யல, அது செய்யல, இது செய்யல, வச்சு செய்யற, சொத்து அப்பா சரியா பிரிக்கல, பேங்க் டெபாசிட் எடுத்துக்கிறியா, எடுத்துக்கோ. ஐ டெல் யூ, எடுத்துக்கோ. டேக் இட், டேக் இட், டேக் இட். அவங்க மேல ஜட்ஜ்மெண்ட் பண்ணி இப்படி பண்ணிட்டாள், அவளை என்ன பண்றது, தங்கையா பிறந்து எனக்கு இப்படி பண்ணிட்டாள், துரோகம் பண்ணிட்டாள். என்ன, யாருடைய பிராண சக்தி குறையுது? உங்க பிராண சக்தி குறையுது. யூ ஆர் காட், பிகம் காட். கொடுத்து கை சவந்தவன் கரண்டன். டேக். என்னம்மா, இந்த வீடு தானே வேணும், எடுத்துக்கோமா. கலக்கவே படாது. உனக்கானது உன்னை தேடி வந்து சேரும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அனுபவத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். மறந்து கூட பிறகு மேல வருத்தப்படாது. அவங்க நிலைமை, அவங்க புத்தி அப்படி செயல்படுது. அவங்களுக்கு தப்ப இல்லை. ராவணன் மிகப்பெரிய ஞானி, ராவணன் மிகப்பெரிய ஞானி, சகல வேதங்களையும் கரைத்து குடித்தவன். அவர் சொல்றார், கடைசியில ராமேஸ்வரத்துல உட்கார்ந்துட்டு நம்ம போருக்கு போக போறாங்க. இலங்கைக்கு வந்துட்டாங்க. இலங்கைக்கு வந்து போர் அறிவிக்க போறாங்க. அப்போ போரில் ஜெயம் அடைவதற்காக ராமன் ஒரு யாகம் பண்ணணும். இதெல்லாம் இருக்கு ராமாயணத்துல படிங்க. ராமாயணம் கதை கிடையாது, அனுபவங்களின் கோர்வை. அப்போ அனுமனை கேட்கிற, யாரு இங்க வேத விற்பனர், நம்ம கிட்ட யாருமே இல்லை, கைய பேசுகிறாங்க. ஜாம்பவான் பையன், சுக்ரீவன் கை பேசுறான், எல்லாருமே கை பேசுகிறாங்க, தெரியாதுன்னு. அப்போ விபீஷணன் சொல்ற, எங்க அண்ணா மிகப்பெரிய ஞான பண்டிதர். ஐயோ, எதிரியாச்சு, எப்படி போய் கேட்கறது? அப்ப ஆஞ்சநேயர் சொல்றார், நான் போய் கேட்கிறேன். போய் கேளு. நேர ராவணனுடைய அரண்மனைக்கு போற, நமஸ்காரம் பண்றார். நான் தூதுவனாக வந்திருக்கிறேன், சொல்லி என்ன விஷயம்? தன்னுடைய நாட்டுக்கே அசுகம், தன் நாட்டுக்கு தீ வைத்தவன், தீயால பொசிக்கிறவன், அவன் எதிர வந்து நிக்கிறான். தான் தூதுவன் சொன்னோன்னு அதுக்கான மரியாதை. என்ன வேணும் கேளு. எங்க தலைவர் ராமன் போரில் வெற்றி பெறுவதற்காக ஒரு யாகம் நடத்துறார். அதுல வேத விற்பனர் தான் யாகம் பண்ணணும், அதை நீங்க நடத்தி வைக்கணும்னு ராமபிரான் கேட்கிற. ஓ அப்படியா, சரி, நாளை காலைல வர்றேன், யாகத்தை விட செய்யுங்க. ராவணன் வந்து யாகம் செஞ்சு, இந்த நேரத்தில் நீ போரை தொடங்கினால் நீ வெற்றி பெறுவாயிட்டு ராமனை ஆசீர்வதிக்கிற ஒரு வேத விற்பனரா. ராமன் தலை குனிந்து தர்மத்திற்காக நான் போராடுகிறேன் அப்படின்னு சொல்றப்ப நீ வெற்றி பெறுவாய். இதே ராவணன் தான் சொல்ற. இமேஜின், கேன் யூ எவர் கன்சீவ் திஸ் ஐடியா? இட் இஸ் தேர் இன் தி வால்மீகி ராமாயண் அண்ட் ஆனந்த ராமாயண் அண்ட் கம்பராமாயண். சொல்லிட்டு அப்ப ஸ்ரீராமர் ராவணேஸ்வரனை 3 முறை சுத்தி வந்து அவருக்கு வேண்டிய மரியாதை, பட்டாடை, பீதாம்பரம் எல்லாம் கொடுத்து நமஸ்காரம் பண்றார். ராவணனும் தீர்க்கமாக வாழ்வாய் திரும்பி போறார். இவ்வளவு எதுக்குங்க? பாரத போர் எடுத்துக்கோங்க. நகுல சகாதேவன் துரியோதனன் கேக்குறான், எப்ப இந்த போர் ஆரம்பிச்சா நான் ஜெயிப்பேன்? சூத்திரதாரி கிருஷ்ணன் சொல்ற, டே மடையா, சொந்த செலவுல சூன்யத்தை வச்சுக்காத, சொல்லாதடா அப்படிங்கிற. நகுல சகாதேவன் சொல்றாங்க, முடியாது, தர்மம்னா தர்மம் தான், அது யார் வந்து கேட்டாலும் தர்மம் தான், நான் தர்மத்தை பிழைக்க மாட்டேன். சரி, எப்படியோ தொலைஞ்சு போ. அவங்களுக்கு தெரியும் கிருஷ்ண பரமாத்மாவே கூட இருக்குச்சு, இது தன்னை வெல்ல முடியும் இல்லையா? சூத்திரதாரியே தங்க கூட இருக்கு. நகுல சகாதேவன் கேட்கிறச்ச கரெக்டா சொல்லுவாங்க, இந்த நாள்ல இந்த அமாவாசையில நீங்க போற ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க தான் ஜெயிப்பீங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. கிருஷ்ணனுக்கு ஒரே கோவம், ஆனா மடையா, படாத பாடுபட்டு உங்க கூட நிக்கிறேன்னு புத்தி இல்லை உங்களுக்கு, இப்படி செஞ்சு தொலைக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன பண்ணி தொலைக்கிறது? கிருஷ்ணா, எங்க தர்ம கிருஷ்ணா,
ஒருத்தர் வழி கேட்டா நான் சொல்லி ஆகணும் கிருஷ்ணா, எங்க தர்மத்துல சரி தொலைஞ்சு போ அப்படின்ட்டு சூரிய பகவானை கூப்பிடுறார். சூரிய பகவான் நிற்கிறார், சந்திர பகவானை கூப்பிடுறார், அவர் நிற்கிறார். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கோங்க பாத்துக்கிறாங்க. இன்னைக்குதான் அமாவாசை அப்படிங்கிறப்ப எல்லாம் தலைய சொல்கிறாங்க. சந்திர பகவான் சூரிய பகவான், என்ன சுவாமி இது? ஆமா, இன்னைக்குதான் அமாவாசை, ஸ்டார்ட், இன்னைக்கு போர் சங்கம் முழங்கு. ஏ தர்மா, யுதிஷ்டரா எடுத்துக்கோ உன்னுடைய சங்க, நானே பாஞ்ச சனியத்தை எடுத்துக்கிறேன்ட்டு ஊன்னு ஊதுறாங்க. துரியோதனுக்கு ஒண்ணுமே புரியலையே, இந்த அமாவாசை 3 நாள் இருக்கு, என்ன இன்னைக்கே போர் சங்கம் கேக்குது, போர் ஆரம்பிச்சாச்சுட்டு டிக்ளேர் பண்றாங்க. சூத்திரதாரி கிருஷ்ணன், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அதுதாங்க சரணாகதி. குருபினா கதி நகி. நமக்கு வழிகாட்டு ஒரு குரு தேவை. அந்த குருதான் சத்குருவை நமக்கு பச்சு. எப்பேற்பட்ட ஒரு பாக்கியசாலிகள் நாமன்ட்டு நினைக்கிறச்ச நம்ம மனசு புல்லரிக்கும். நேத்துல அந்த ஒரு புத்துணர்வு நிலையில் நான் இருந்தேன். நானா இல்லை, அவருடைய எனர்ஜி ஃபீல்டுல எவ்ரிதிங் பிளாசம்ஸ், எவ்ரிதிங் பிளாசம்ஸ். ஆனந்தம், நெவர் மிஸ் இட். தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. நான் திரும்ப 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 அதான் சொல்லுவேன். சூரிய பகவான் வெளிச்சத்தோட வர்றச்ச ஜன்னலையாவது திறந்து வைக்கணும். நான் இருட்டுல இருந்துகிட்டு சூரியனை பார்க்கல நோ யூஸ். இங்க இருக்கிற வேலூர் 170, 870, 200 கிலோமீட்டர். எவ்வளவு நேரம்? 2.5 மணி நேரம். அந்த மகான் வந்து எதிரில் பார்க்க சிரிக்கிறார். எல்லாரும் நல்லா இருப்பீங்க, ஜோரா இருங்க, சிரிங்க, கீப் ஸ்மைலிங் அங்கிறப்ப என்ன ஒரு எனர்ஜி வருது தெரியுங்களா? ஒரு அதை மிஸ் பண்ணவே பண்ணாது. இங்க இருக்கிற பெங்களூர் அவரை போய் பார்த்துட்டு வர, கோயிலுக்கு போற மாதிரி கோயிலுக்கு பார்த்தாங்க. A living master is very rare to get into the presence of a living master. இது அனுபவத்தால் உணர்ந்து இருக்கிறவன், அனுபவத்தால் ஆனந்தமா அனுபவிச்சுட்டு இருக்கிறவன். வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் மறந்தும் பிறன் கேடு சூழற்க. உங்களுக்கு ஒருத்தர் துரோகம் நினைச்சா கூட போடா மன்னிச்சு, அவ்வளவுதான். உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நல்ல உனக்கானது உன்னை விட்டு போகாது. உன்னுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். உன்னுடைய தேவைகள் உங்கள் வாசலை தேடி வந்து எப்படின்னு தெரியாது, நடக்குது. அனுபவத்தோட பேசிக்கிட்டு இருக்க. சொத்தெல்லாம் பறிச்சுட்டவங்க ஏறாடும், சரி ஓகே ஃபைன். நீ சொந்த அக்கா தானே எடுத்துக்கோ, நீ தங்க தானே எடுத்துக்கோ. என்னங்க இப்படி பண்றாங்களே, சால்வை. நமக்குன்னு வேண்டி நம்ம நாடி சேரும், தானா வருதுங்க. வாழ்க்கை என்பது அனுபவங்களின் கோர்வை என்பது எத்தனை பரவ பூமிக்கு நாம் இல்லையா? தர்மத்தை கத்துக்கிறதுக்கு தான். சோ ஒரு நகுல சகாதேவன் போல, ராவணன் போல தர்மம் உண்மைதான். ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட வழி கேட்கிறச்ச தன்னலம் பாராது, சுயநலம் இல்லாது. அது போல மறந்தும் பிறன் கேடு சூழற்க. சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. உன் சொந்த செலவு சூரியத்தை வச்சு பண்ணிட்டு நான் சொல்லல, திருவள்ளுவர் அப்பவே சொல்லிட்டு. அது போல கிபி 2ஆம் நூற்றாண்டிலும் இளங்கோவடிகள் அரசியல் பிழைத்தார்க்கு அறம் கூற்றவன். அது எப்படி தெரியாது, எப்படியோ நடக்கும். அது நமக்கு பியாண்ட். அதே போல உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏற்றல். தர்ம வழியில இருங்க சார். நம்ம போட்டுக்கிறது ஒரு துணி, ஒரு 2 வேளை சாப்பாடு, அதுவும் இப்படிதான், வேற ஒண்ணுமே கிடையாது. பட்டினத்தார் எப்பவுமே போய் அம்மா அப்படின்னு கேட்பார். அந்த 2 கை இப்படி கூட கிடையாது, அது 2 கையில அவ்வளவுதான். அதே கையை கழுவிட்டு அதே கையில் தண்ணி குடிப்பார், போய்கிட்டே இருப்பார். பட்டினத்தார் எப்பேற்பட்ட சித்தர், மதுரை அப்பேற்பட்ட சித்தர்ல நமக்கு இருக்காங்க. அதனால வழிகாட்டியவர். எதுவுமே நிலையானது அல்ல, அன்பும் ஆனந்தமும். அதனால அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவில. அன்பே சிவமாவது ஆறும் வருகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பெண், அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். ஆக அன்பின் வழி நடந்து, முன்னோர்கள் காட்டிய அறவழியில் நடந்து நாம நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா, என்ன நீ கெடுத்தாலும் பரவாயில்ல, நீ நல்லா இரு, சந்தோஷம், ஆனந்தமா, கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ். We will be happy wherever we are placed. Wherever we are. It's a promise. இது வந்து அனுபவத்துல பேசிட்டு இருக்கேன். நேற்று குருஜியை பார்த்தது அவ்வளவு ஆனந்தம். நேற்றுக்கு நம்ம அருணோட ஒரு ஸ்டூடெண்ட், நேற்றுக்கு சித்ரா, நேற்று வந்து என் அப்பான்னு கூப்பிட்டப்ப எனக்குள்ள அந்த வாஞ்சியை பங்கிச்சு. என் வயதுல பிறந்தாதான் குழந்தைன்னு கிடையாது. எங்கேயோ அருண் மூலமா வந்து நேற்று என்னை தேடிட்டு வந்தான். மெய்சல் இப்படி ஒரு குழந்தையா அப்படின்ட்டு நானும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். செல்ஃபி வேற எடுத்துக்கிட்டு
அது வேற. இதெல்லாம் பாக்கியங்க. அதுதான் வாழ்க்கை. அந்த ஆனந்தத்துக்கு இணையே கிடையாது. பக்கத்துல வந்து அருள் சார்பில் பற்றி சொல்லிடுற அப்படின்னப்ப எப்படி இல்ல அன்பு எங்கெங்கயோ எப்படி கனெக்ட் ஆகிப்பாங்க. அதுதாங்க வாழ்க்கை. நாம we are connected to each and every atom for the whole universe. பாத்திரங்கள் தான் வேறு, இருக்கக்கூடிய அமுதம் ஒன்றுதான். we are all one and the same. ஏக தத்துவம் சிவார்ப்பணம். ஏக தத்துவம் சிவம். அதுதான் முக்கியம். ரொம்ப 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 முக்கியம். யாம் பெற்ற இன்பம் பெருகியும் மையம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. இறைமை நம்ம தான் கடவுள். நம்ம கடவுள் தன்மை நமக்குள்ள இருக்கு. அதை வெளிக்கொணரணும். அதுதான் மனித பிறகு. இந்த பிறவை மிஸ் பண்ணவே படாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஆக இளங்கோவடிகள் 2ஆம் நூற்றாண்டு சொன்னது கஜினி முகமது எடுத்த பழகி இன்னைக்கும் அது இனிமேல எப்போ அந்த சோமநாத் கோவில் மறுபடியும் உருவாக தெரியாது. எல்லா சிவாச்சாரியர்களும் நமக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அயோத்தியாவில் ராம ஜென்மபூமி நடந்ததும் அது போல சோமநாத் அந்த கோவில்ல மறுபடியும் அந்த உருவாகும் அந்த நாட்கள். நாம இல்லா கட்டி கூட இது அந்த எனர்ஜி என்னைக்கு மாறாது. எனர்ஜி கேன் neither be created nor be destroyed. It's the thermodynamics, law of thermodynamics. மாறாது. ஆக நாம நாம இருக்கோம். பிறருக்காக நம்மளை மாத்திக்கணும். நல்வழி நடக்க வேண்டும், அறவழி நடக்க வேண்டும். Opposite values are complementary to each other. Accept the people, accept the situation as it is. Do not be a football of others' opinion. 1008 பிரச்சனை வரும். அங்க போனவன் துரத்திக்கிட்டு போன இது பண்ணாங்க. அவன் எவ்வளவு ஊழல் பண்ணாது. அவன் வீட்டுக்கு போறதா ஏன் தெரியும் எவ்வளவு நாத்த அடிக்குதுன்ட்டு. I am counseling minimum 3 people every day. அங்க எவ்வளவு நாத்தம் எனக்கு தான் தெரியும். அதனால்தான் குருஜி கார்பேஜ் கலெக்டா இருக்கிறார். குப்பை தொட்டியில கை வைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. கை வச்சு அந்த குப்பையை அள்ளக்கூடிய தைரியம் வேணும். அவன் தான் சத்குரு. பரமஹம்ச யோகானந்தா கூட வர்றச்ச மற்றவங்களாம் கேட்கறாங்க. அங்க கழிவு தண்ணி, சாக்கடை தண்ணி ஒரு ஒரு வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டே இருக்கும். முகுந்தா, இந்த தண்ணியை நீ குடிப்பியா? படிங்க ஆட்டோபயோகிராஃபி யோகி. த பெஸ்ட் புக்ஸ் நவதாசி. ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி. அவர் பேர் முகுந்தா. சின்ன குழந்தையா இருந்தவர். பரமஹம்ச யோகானந்தா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, யோகா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாக்கடை தண்ணியை குடிப்பியா? நீ என்ன நினைச்சிட்டு குடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? குடிச்சு காட்ட பாக்கலாம். யோகா குடிக்கிறேன். சொல்றேன், I am God. My inner consciousness is God. This can do nothing for me. So when you increase your prana sakti, your astral field expands. You become a fortress. Only after affecting your astral body, your physical body will be affected. Have that. Learn. That's important. Do not be a football of others' opinion. Do not see intention behind mistakes. Do not see intention behind others' mistakes. And present is inevitable. Keep smiling, keep moving. வேதனை சோதனை வந்ததா? What lesson I am learning out of this? சந்தோஷம் வந்ததா? ஷேர் பண்ணுங்க. ஆனந்தமா, right? A beautiful experience yesterday meeting Guruji and the little dear child Chitra. We were so happy about it. Life is love, life is joy, life is enthusiasm. Always keep smiling. We are the torch bearers for the whole world. You have that kind of a responsibility to take care of each and everything around us and make them expand with life and honor. Very good. Well, thank you for the opportunity, Arun. Jai Gurudev. Happy go. Smile பண்ணிட்டே இருங்க, பாடிட்டே இருங்க, ஆடிட்டே இருங்க. Life is a celebration. Come what may. பார்த்துக்கலாம் ஒரு கை. ஜெய் குருதேவ். Thank you.